திருவண்ணாமலை இந்த தீபமலையின் கீழே ஏற்பட்ட இது போன்ற மண் சரிவு என்பது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தாக மாறி இருக்கிறது. மழையினால் தொடர் கனமழை காரணமாக தொடர்ந்து அந்த மண் சரிவு ஏற்பட்ட நிலையிலும் மிகப்பெரிய அளவிற்கான பாறங்கள் உருண்டு வந்து அந்த ராஜ்குமார் அவர்களுடைய வீடு மேல் விழுந்ததன் காரணமாக தான் வீடு முழுவதிலுமாக புதைந்து விட்டது. அதனால் தான் இது போன்று வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 7 பேரும் உள்ளே சிக்கியிருந்த நிலையில் 27 மணி நேரமாக தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் பேரிடர் மீட்பு துறையினரும் அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அந்த 7 பேருடைய உடல்களையும் மீட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக திருவண்ணாமலை பகுதியில் அமைந்திருந்த நிலையில் அந்த குடும்பத்தினருக்கு துயர் துடைக்கக்கூடிய அவர்களுடைய கண்ணீருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தாயில்லத்தோடு அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று நேரடியாகவே தற்பொழுது ராஜ்குமார் அந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த ராஜ்குமார் அவர்கள் கூலி தொழிலான ராஜ்குமார் மீனா தம்பதியினரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று அதே போன்று ராஜ்குமாருடைய உறவினர்களுடைய குழந்தைகளான 3 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய பெற்றோர்களையும் சந்திப்பதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். திருவண்ணாமலை வஉசி நகர் 11வது தெரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்களுடைய பொதுச் செயலர் புரட்சிதா சின்னம்மா அவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அந்த ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரடியாகவே அந்த ராஜ்குமார் அவர்களுடைய அந்த மண் சரிவில் உயிரிழந்த கூலி தொழிலாளியான ராஜ்குமார் மற்றும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உள்ளிட்டோரை நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள். இது போன்ற ஒரு இழப்புக்கு எத்தனை ஆறுதல்கள் சொன்னாலும் தீராது என்றாலும் கூட நேரில் வந்து அவர்களுக்கான கை கொடுத்து அவர்களுக்கான ஆறுதல் பெற வைக்க போன் பண்ணுவாளே 3 நாளா போன் பண்ணலையே வீட்டுக்கு
அவரோட தான் வச்சுக்குவாரு. நீங்க அவ்வளவு கட்டாலே அவ்வளவு கட்டாலே நான் நல்லா படிச்சு உங்களுக்கு சப்பாத்தி போட்டேன். என் பொண்ணு ஏமா நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சொன்னாலும் நான் நல்லா படிக்கிறேன்னாலும் அந்த பேக்க தூக்கின்னு போறதுக்கு ஆயினாலும் முடியலன்ட்டு இவ்வளவு பேரு பாருங்க இருந்துச்சு. பொண்ணு எவ்வளவு பயப்பட்டாலும் உயிரோட இருக்கும்போது அந்த மண்ணு போட்டு நம்ம அப்பா அம்மா பார்த்துருப்பாங்களே வந்து காப்பாத்துமா நினைச்சிச்சோம். நம்ம அம்மா அவங்க வந்து காப்பாத்திடுவாங்க நினைச்சாங்களோ. கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி போன் பேசுங்க. நாங்க பத்திரமா தான் மக்கிறோம், நான் பத்திரமா தான் மக்கிறேன் சொல்லிச்சேன். பசங்களை படிச்சு பார்த்தீங்க நான் படிக்கல. என் பொண்ணால நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். இது என்ன படினா என் பொண்ணு படிச்சு காட்டினாலும் நீ படிக்கலையா நான் படிக்கிறேன் சொன்னாலே என் கையெழுத்து கடை தெரியலான்னு தெரியும். பொண்ணு என்ன பார்த்து சிரிப்பாளோ தேடி வருவாள். 3 நாள் ஆச்சு என் பொண்ணுக்கு பொட்டம்மா வேசாலாம் போட்டு பார்த்தனே. தெரியாத
பொண்ணுக்கு ஒரு துணி கூட மேந்தல, ஒரு துணி பட்டாங்களாம் ஆட்டிட்டு போட்டு ஒரு துணி பண்ணி கூட இல்ல, துணியோட எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்ல, நல்லா ஆட்டிட்டு போட்டு. ரொம்ப வலி கொடுத்தாங்க பக்கத்துல. கொஞ்ச நேரம் இந்த கடை மூஞ்சி கை சொல்லுவேன். இப்ப அவ்வளவு மண்ணு பட்டுக்குது, நான் எப்படி சொல்லுவேன்? பசங்க கொஞ்சம் வலி தாங்க மாட்டாங்களே. பசங்க மேடம் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இருந்துச்சு, 3வது பையன் கேக்குறேன்னு எங்க அக்கா தங்கச்சி பசங்க, சொந்த தங்கச்சி பசங்க, என் கூட பிறந்த தங்கச்சி, அவங்க வீடு இப்படி என் வீடு இப்படி மேலே கீழே அப்படியே குழுமிக்கிறாங்களே. அப்படியே அம்மா அம்மா சொன்னாலே என் பொண்ணு சித்திதான் முக்கியம் ஓடினாலே, சித்தி விடையா போயிட்டாலே. நாங்க விட்டுட்டோம். கேமரா எடுத்து என்ன பண்ண போறீங்க? திருவண்ணாமலை வஉசி நகரில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியில் அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தழுவி ஆறுதல் தெரிவித்தார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மலை அடிவார பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்து அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப அந்த பகுதியில உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். விரிவான தகவல்களை சொல்லுங்க. நேற்று முன்தினம் திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் திருவண்ணாமலை தீபமலையில் இருந்து திடீரென மண் சரிவு ஏற்பட்டதோடு பெரிய அளவிற்கான பாறைகள் உருண்டு விழுந்ததில் வஉசி நகர் 11வது தெருவில் வசிக்கக்கூடிய கூலி தொழிலாளியான ராஜ்குமார் என்பவருடைய வீட்டின் மீது அது போன்ற முழுவதுமாக மண் சரிவில் புதைந்தது. இதனால் அந்த கூலி தொழிலாளியான ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா, அவர்களது மகன் 9 வயதான கௌதம், 7 வயதான இனியா என்ற பெண், அதே போன்று அவர்களுடைய உறவினரான சுரேஷ் என்பவருடைய மகள் மஞ்சுநாதன் என் மகள் வினோதினி, சரவணன் என்பவருடைய மகள் ரம்யா ஆகிய 7 பேரும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 27 மணி நேர போராட்டத்திற்கு பின்பாக 5 சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் 2 ஒரு தம்பதியினர் என 7 பேர்களுடைய உடலானது 27 மணி நேர போராட்டத்திற்கு பின்பாக மீட்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு பெரும் துயரான சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை பகுதி வஉசி நகர் பகுதியில் இது போன்ற விபத்து ஏற்பட்டு ஒரு கூலி தொழிலாளருடைய குடும்பமும் 5 சிறுவர் சிறுமியர்களும் உயிரிழந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது வஉசி நகர் பகுதியில் நேரடியாகவே பாதிக்கப்பட்ட அந்த ராஜ்குமாருடைய குடும்பத்தினர் மற்றும் 3 சிறுவர் சிறுமியர்களுடைய குடும்பத்தினர்கள் பெற்றோர்களை சந்தித்து அவர்களை
நேரடியாகவே அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அந்த குடும்பத்தினர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை கட்டி பிடித்து கதறி அழுது அவர்களுடைய துன்பத்தை சொன்ன பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இழப்பை கேட்டு அவர்களுடைய கண்ணீரை கேட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் கண்ணீர் மல்கி சிறிது நேரம் அப்படியே அமைதி காத்து நின்று கொண்டிருந்தார். மேலும் அவர்களுக்கு ஆறுதல், அவர்களிடம் கையை பிடித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள், கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். இது போன்ற துயரிலிருந்து மீள்வது என்பது மிகப்பெரிய கடினமான விஷயம்தான். ஆனாலும் இறைவன் இருக்கிறான், தைரியமாக இருங்கள் என கூறினார்கள். அப்போது அந்த சிறுமியருடைய பெற்றோர்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களிடம், இதுபோன்று கனமழை பெய்து கொண்டிருந்த போது எங்களிடம் செல்போனில் அந்த சிறுமிகள் பேசினார்கள், என் பிள்ளை பேசினார், இன்னும் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் என கூறினார். அவர் பள்ளிக்கு செல்லும் போது கூட ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேக் கூட தூக்கி செல்லும் பொழுது மிகப்பெரிய கனமாக இருக்கிறது என கூறுவார். அப்படியான பெரிய சுமையை கூட தாங்காத என் மகள் மீது பெரும்பாறை விழுந்து மண் சரிவு ஏற்பட்டு அவள் சிக்கிக் கொண்டு உள்ளே இருந்த போது என்ன மாதிரியான மனநிலையில் வேதனையில் துடித்தாலோ என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கூறிய பொழுது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களே கண் கலங்கி அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்காக மக்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆறுதல் தெரிவித்து விட்டு அந்த பகுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பார்த்து கூறிய போது, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த சிறுமிகள் எல்லாம் நாங்கள் நன்றாக படித்து உங்களை எல்லாம் காப்பாற்றுவோம் என அந்த பெற்றோர்களிடம் கூறியதாகவும், ஆனால் இதுபோன்று இப்படி ஒரு பெருந்துயரம் ஏற்பட்டு எங்கள் குழந்தைகள் எல்லாம் இழந்து தவிக்கிறோம் என கூறிய போது, கண் கலங்காதீர்கள், நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன், உங்கள் குடும்பத்தோடு இருப்பேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நம்பிக்கை அளித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக வஉசி நகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த நிலச்சரிவால் பல்வேறு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து வந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தின் தலைவராக தாயாக இருந்து இதுபோன்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்தினரை சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆறுதல் தெரிவித்து சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது அந்த திருவண்ணாமலை பகுதி வஉசி நகர் பகுதியில் நேரடியாகவே அந்த கூலி தொழிலாளியான ராஜ்குமார் குடும்பத்தினரையும் அதே போன்று அந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 3 சிறுமியர்களுடைய பெற்றோர்களையும் சந்தித்து கைப்பிடித்து ஆறுதல் தெரிவித்தார்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அப்பொழுது அவர்கள் கைகளை பிடித்து அந்த குடும்பத்தினர் கண் கலங்கி அவர்களுடைய வேதனையை வெளிப்படுத்திய போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஒரு தாயாக இருந்து அவர்களுடைய கைகளை பிடித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய துன்பத்தை கேட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கண் கலங்கி நின்றபடி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து சென்றிருக்கிறார். தற்பொழுது அந்த வஉசி நகர் பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்தும் அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். திருவண்ணாமலை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட வஉசி நகர் பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வருகை புரிந்து அப்பகுதியில் சம்பவம் நிகழ்ந்த பகுதியை பார்வையிட்டார். பின்னர் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம்.